அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கு இன்றைக்கி என்ன பண்ணேங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவினாலும் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கையை வச்சு உருத்தி விட்டுட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி இலையும் மீடியமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் போண்டாக்கு வந்து கடலை மாவுலாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், பன்னீர் தான் நிறைய இருக்கணும். கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இடியப்ப மாவு சேர்த்துக்கலாம், பொடி மாவு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, உதிரியாக தான் இருக்கணும். சஹருக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக மட்டன் இருந்துச்சு, அதை எடுத்து சுக்கா பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து தக்காளி பழமே போடாமல் மஞ்சள் பருப்பு வச்சுட்டேன். கையோட சஹர் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆயிலில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் எந்த ஃப்ரை பண்ணாலும் எண்ணெய் குடிக்காது. இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிக்காமல் லைட்டாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்டாதீங்க, உடஞ்சி போயிடும். கொஞ்சம் விட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கரண்டி போடுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். உளுந்த வடை மாவு மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து அது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலே வந்து நம்மளால் அந்த ஹோல் போட்டு பண்ண முடியாது. அதனால் சும்மா பால்ஸாக பிடிச்சி அப்படி போட்டு உளுந்த வடையும் பொரித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா அர்ஜென்ட் அடைஞ்சிட்டா ஜூஸ் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். பிஸ்தா ஜூஸ் தான் போட்டேன். வாட்டர்மெலன் இல்லைன்னா எனக்கு நோன்பு திறந்த மாதிரியே இருக்காது. அதெல்லாம் வாட்டர்மெலன் பாதி கட் பண்ணி ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர்மெலன் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கடகடன்னு அதில் டீயையும் போட்டு எடுத்துடலான்ட்டு டீ போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கஞ்சி போடலன்னா டீ போட்டு வச்சுருவேன். நோன்பு திறக்கவும் உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை வச்சே நாங்கள் நோன்பு திறந்துட்டோம். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான இஃப்தார் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.